அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை கொளத்தூரில் அதிமுகவினர் அவரது உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கி கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை கொளத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் உருவ பொம்மையை எதிர்த்து அதிமுகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலையின் உருவப்படத்தை எரித்தது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தகாத வார்த்தைகளால் பேசியதால் அண்ணாமலை உருவ பொம்மை எரிக்கப்பட்டதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை YMCA திடலில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு பேசியிருந்தார். அப்பொழுது பேசிய அவர், வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவானது 4வது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும், MLA-க்களை ஏலம் போடுவதில் அதிமுக கட்சி டெண்டர் முறையை பயன்படுத்துவதாகவும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு அவர் உரையாற்றியிருந்தார். இந்த கருத்துக்கு அதிமுகவினர் மத்தியில் பெரும் பலத்தை எதிர்ப்பு எழுந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நேற்று முதல் அண்ணாமலையின் உருவ பொம்மைகளை ஆங்காக எரிக்கப்பட்டு அவருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு வந்தன. அதன் தொடர்ச்சியாக சென்னை கொளத்தூர் செந்தில் சிக்னல் அருகில் அதிமுக அம்மா பேரவை துணை செயலாளர் கொளத்தூர் கணேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்று கூடி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். மேலும் அண்ணாமலையின் படத்தை கைகளால் கிழித்து எறிந்தும், அண்ணாமலையின் படத்தை செருப்பால் அடித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் அண்ணாமலைக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராஜமங்கலம் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் உடனடியாக எரிந்து கொண்டிருந்த அண்ணாமலை உருவ பொம்மை மீது தண்ணீரை ஊற்றி அதனை அணைத்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு போக்குவரத்தை சரி செய்து சம்பந்தப்பட்ட அதிமுகவினரை காவல் நிலையம் அழைத்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.